முட்டி உடைத்தல், சிறுவர்களுக்கான சில விளையாட்டுகளுக்கான பெண்களுக்கான போட்டியில் பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் உடனடியாக தயார் அடுத்து பெண்களும் பெண்கள் இந்த நிகழ்விலே குறுகிய நேரத்திலே தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அனைவருக்கும் இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இன்றைய நம்ம நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அச்சுவேலி தெற்கு பிரதேசத்தில் நிற்கிறோம். அதாவது இந்த பிரதான வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்துறை போகிற பிரதான வீதி. குறிப்பாக சொல்ல போனோம்னு சொன்னால் ஆவரங்கால் சந்தியில் இருந்து 100 மீட்டர் தள்ளி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார் விளையாட்டு கழகம் என்ற ஒரு விளையாட்டு கழகம் இருக்குது. இந்த ஸ்டார் விளையாட்டு கழகத்தில் இன்றைக்கு சித்திரை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனோம்னா கயிறெழுத்தல், முட்டி உடைத்தல், யானைக்கு கண் வைத்தல் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் இன்னும் ஒரு சற்று நிமிடத்திலே ஆரம்பமாக இருக்கிறது. இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் தொடர்பான காணொலியை தான் உங்களுக்கு வழங்க உள்ளேன். வேற உங்கள் காணொலிக்குள் செல்லலாம். இருப்பதால் முட்டி உடைத்தல் ஆண்களுக்கான போட்டி இடம்பெற இருப்பதால் முட்டி உடைத்தல் போட்டியிலே பங்கு கொள்ள பதிவு செய்த பெயர் விவரங்களை உடைய வீரர்கள் உடனடியாக போட்டி ஆரம்பிக்கின்ற இடத்திற்கு வருகை தருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோப்பாய் அமைப்பாளர் நமது இன்றைய பிரதம விருதாக இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆறு தொடக்கம் 8 வயதினருக்கான பலூன் உடைத்தல் போட்டி. பத்து வயதினருக்கானது
மேற்பார்வையாளர்கள் கனிஷ்டா கடமையாற்ற நடுவராக சுபேஷ் அவர்களை கடமையாற்றுமாறு. எனவே போட்டி விதிமுறைகளை போட்டியாளர்களுக்கு தெளிவுபடுத்தியவை பா அபிஷேக், பா தஸ்மின், பா ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கௌரவ யாழ் பிரதேசவாசிகளே, சகோதர சகோதரிகளே, மாலை வணக்கம். முதலிலே உங்கள் அனைவருக்கும் தித்திக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அச்சுவேலி பிரதேசத்திலே காணப்படுகின்றதாக சொன்னார்கள். உடனடியாக எங்களுடைய நண்பர் ஒருவர் இந்த கழகத்தினுடைய விளையாட்டை மேம்படுத்துவதற்காக ஒரு பெருமதியான வாலிபால் பந்து மற்றும் நெட், அதனுடைய நெட்டையும் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த காணி, இந்த விளையாடுகின்ற காணியை நாங்கள் இந்த விளையாட்டு கழகத்துக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதுக்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் நாங்கள் வெகு விரைவிலே எடுக்க இருக்கின்றோம். நாங்கள் நாளைய தினம் நாங்கள் எங்களுடைய பிரதேச செயலை சந்தித்த கோரிக்கையை முன்வைப்போம். அதே போன்று இங்கே வந்த பொழுது இந்த மக்கள் கோரிக்கை விடுத்தார்கள். இந்த நவோதயா பாதை பல மக்கள் பயன்படுத்துகின்ற அந்த வீதியை புனரமைத்து தருமாறு கேட்டிருந்தார்கள். நான் அந்த வீதியை வழியாக நாளைய தினம் பார்வையிட்டு அந்த ரோட்டை போடுவதற்கான முழுமையான ஏற்பாடை நான் உங்களுக்கு செய்திருவேன் என்ற இடத்திலே சொல்லிக்கொண்டு, அதே போன்று அங்காலே ஒரு வீதியும் கேட்டிருந்தார்கள். அந்த மணத்தடி வீதியை நாங்கள் திருத்தி இந்த பிரதேசத்திலே நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் பாடுபடுவோம். பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி நிச்சயமாக வளர்ச்சி வரும். ஏனென்றால் இந்த மழை பெய்கின்ற காலங்களிலே வெள்ளம் நிறைந்து நிற்பதால் பாடசாலை பிள்ளைகள் கூட போக முடியாத அளவுக்கு இந்த பாதைகள் மோசமாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த பாதைகளையும் ஏனைய வசதிகளையும் செய்கிறோம் என்று கூட்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திரு ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கௌரவ யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், கோப்பாய் அமைப்பாளர் அவர்களால் என்ன பேர்? என்ன பேர்? பாருங்க, பிள்ளை பாருங்க. அப்படியே பிடிக்கும் தம்பி. சொல்லுங்க, அடிச்சு இறங்கி கொடுப்போம். அப்படியே போங்க. அவர்கள். எனவே முட்டி உடைத்தல் ஆண்களுக்கான போட்டி நிறைவுற்றது. தொடர்ந்து பெண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி ஆரம்பமாக உள்ளதால் முட்டி உடைத்தல் போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் உடனடியாக தயார் நிலையில் இருக்கும் வண்ணம் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஏ நிதர்சனா, எஸ் அஜந்தா, எஸ் டென்சிகா, கே சுலட்சிகா, ஏ ரோமா, ஆர் மாலினி போட்டி ஆரம்பிக்க உள்ளதால் தயார் நிலையில் இருக்கும் வண்ணம் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
முட்டுயெடுத்தல் போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற பெண் போட்டியாளர்கள் உடனடியாக போட்டியை ஆரம்பிக்கின்ற இடத்துக்கு 14 வயது தொடக்கம் 20 வயது பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் உடனடியாக ரூபதி மெதுவான சைக்கிள் ஓட்ட போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் உடனடியாக போட்டிக்கு தயார் நிலையில் இருக்கும் வண்ணம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். போட்டி சமநேரத்தில் ஆரம்பிக்க உள்ளதால் மெதுவான சைக்கிள் ஓட்ட போட்டிக்கு தயார் நிலையில் இருக்கும் வண்ணம் கேட்டுக்கொள்கின்றோம். போட்டி ஆரம்பமாக உள்ளதால் உடனடியாக போட்டியாளர்கள் போட்டி ஆரம்பிக்கின்ற இடத்துக்கு வருகை கேட்டுக்கொள்கின்றோம். பிஸ்கட் சாப்பிடுதல் போட்டி போட்டியாளர்கள் நகிதன், அபிஷேக், மிதுசன், அபிஷன், நிதுர்சன், தயாஸ், ஜெயராசா அவர்களின் ஞாபகத்தமாக அன்னபூரணம் 10,000, அமரர் வெள்ளியம்மா தம்பராசா அவர்களது ஞாபகத்தமாக தம்பராசா அவர்கள் 2,000, அமரர் முருகன் கனகு அவர்களது ஞாபகத்தமாக பகீரவன் சசிவன், அமரர் கிட்டனன் பொன்னம்பலம் ஞாபகத்தமாக மகள் காயத்ரி அவர்கள் பரிசுப்பொதி, பெரியவர்களுக்கான சங்கீத கவரைக்கான பரிசுப்பொதி, அமரர் கமலதி பிள்ளை பஞ்சலிங்கம் அவர்களது ஞாபகத்தமாக சர்மலன் 10,000 ரூபாய், முட்டி உடைத்தல் சிறுவர்களுக்கான சில விளையாட்டுகளுக்கான பெண்களுக்கான முட்டி உடைத்தல் பரிசுப்பொதி, அமரர் கீர்த்தனா அவர்களது ஞாபகத்தமாக குமரகுரு குகனியா 1000, அமரர் ரூபனா ஞாபகத்தமாக குமரகுரு வதனி 1000, கணேஷ் சுசிதா குடும்பத்தினர் தண்ணீர் நிரப்புதல் போட்டிக்கான இரண்டு முட்டியை தவிர்த்திருக்கிறார் முதலாவது போட்டியாளர். பெண்களுக்கான நான் கிறிஸ்கம்பத்தில் முதலாவது அடிச்சினான். 1,500 ரூபா காசு இருந்து சவுக்காரம் இருந்துச்சோ பரிசும் வந்து எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. என்ன வேற என்ன நினைச்சீங்க? கஷ்டமா இருக்கா? கஷ்டமா தான். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நிறைய நிறைய ஆவரங்க ஆவரங்க நிறைய. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 9. உதவியாளராக பேரராஜா அவர்களை கடமையாற்ற மன்னம் கேட்டுக்கொள்கின்றோம். போட்டியாளர்களுக்கான அறிவித்தல். அங்கே உங்களால் ஒருவராலும் தவறை பலூன் கீழே விழுந்தால் மீண்டும் ஆரம்ப இடத்திலிருந்து நீங்கள் போட்டியை ஆரம்பிக்கலாம் என்பதை அறியப்படுவதோடு தேசிக்காய் கரண்டி
உடனடியாக உங்கள் குழுக்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆரம்ப இடத்திற்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே போட்டியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட நிபந்தனைகளோடு அந்த பலூன் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆடிய வண்ணம் தங்களுக்குரிய கதிரையில் அமர்தல் வேண்டும். அதே போன்று 40 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கும் சங்கீத தயவு செய்து போட்டியாளர்கள் தவிர்ந்த ஏனையோர் மைதானத்திற்கு வெளியே விடவும். தயவு செய்து போட்டியில் பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்களை தவிர அனைவரும் மைதானத்திற்கு வெளியே விடவும்.
ஆசைகளை அடக்கி வைக்க முடியாது. 40க்கு ஒரு ஆட்டத்தை கண்டோம். அங்கே சற்று வெளியிலே 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இப்போது நினைக்கிறார்கள் எங்களையும் ஆட விட்டிருக்கலாம் என்று. ஆமாம், போட்டியில் பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் உடனடியாக தயார் நிலையில் இருக்கும் வண்ணம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பாவண்ணா, ஜிசேந்திரா, கனிஷ்டா, சுபாசினி, சுலக்ஷி, ரோமா, கீர்த்தனா ஆகிய போட்டியாளர்கள் தயார் நிலையில் இருக்கும் வண்ணம் கேட்டுக்கொள்கின்றோம். சித்திரை வருட விளையாட்டு விழாவிற்கான அனுசரணையாளர்கள் மணி ஸ்டோன் ஆவரங்கால் 1000, சிவசங்கரி ஆவரங்கால் 500, சுடா டயர் ஒர்க்ஸ் ஆவரங்கால் 500, வாணி விலாஸ் ஆவரங்கால் 500, செல்வா காட்டியார் ஆவரங்கால் 2000, முதுரன் காட்டியார் ஆவரங்கால் 1500, அவிக்னா மோட்டர்ஸ் ஆவரங்கால் 1000, ஆர்கே பிளக் போட் ஆவரங்கால் 1000, தம்பராசா சுசீலா குடும்பம் தரம் 5 பிரம பரிசில் நிகழ்வுக்கான கௌரவத்தினையும் பல்கலைக்கழக கௌரவத்தினையும் வழங்கியுள்ளார்கள். கௌரவிப்பு பதக்கங்களை வழங்கியுள்ளார். சுமன் காட்வியார் 10,000, தனுஷ் சாந்தன் 30,000 கனடா, பரதன் பந்தல் 40 அடி, நுரோயன் நாவல்காடு பந்தல் பிரெண்ட். முட்டி போட்டு கூட அந்த காயிரும் முட்டு இல்ல பிறகு நீங்கள் இதால விட்டு அதான் ஜட்ஜ் பண்ணீங்க ஏன் விட்டு கயிறு வந்து அவரது பூபனா ஞாபகார்த்தமாக குமரகுரு வதனி 1000, கணேஷ் சுசீலா ஞாபகார்த்தமாக குடும்பத்தினர் ஞாபகார்த்த பண உதவி செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து கம்பம் சுற்றுதல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. கம்பம் சுற்றுதல் போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் அபிஷன், ஐரன், சயிந்த், கயான், தனுஷன், சர்வின், பயாஸ், மிதுசன் ஆகிய போட்டியாளர்கள் உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். கம்பம் சுற்றும் போட்டி அபிஷன், ஐரன், சயிந்த், கயான், தனுஷன், சர்விந்த், பயாஸ், மிதுசன், சுதேசன், புவிராஜ், யதுசன் ஆகிய போட்டியாளர்கள் உடனடியாக மைதானத்துக்கு வருகின்றனர்.
போட்டியில் பங்கு பெற்றுகின்ற குழுக்கள் தங்களது பெயர் விவரங்களை ஆண்களுக்கு பெண்கள் தலைத்தவர்கள் இல்லை. தொடர்ந்து புதையல் தேடுதல் நிகழ்வு இடம்பெறும். தரம் 8 தொடக்கம் 12ஆம் தரம் வரையிலான போட்டியாளர்கள் மிதுசன், அபிஷோக், அபிஷன், தச்சயன், விதுர்சன், தனுஷன், சுஜித், பயாஸ் ஆகிய போட்டியாளர்கள் போட்டிக்கு தயாராகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
சாப்பிட்டு பாய் ஆவண்டு சாப்பிடு சாப்பிடு முடிஞ்சு எல்லாம் நல்ல இறைவனுக்கு நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சித்திரை புத்தாண்டு விழாவும் 2025 நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து குறிப்பிட வேண்டிய முக்கியமான விடயம் என்னவெனில் இன்றைய இந்த நிகழ்வானது எங்களுடைய சமூகத்தினுடைய ஒற்றுமை பலம் அதனையும் அனைத்தையும் இங்கே உங்கள் முன்னிலையில் காட்சியோட்டமாக காட்டியுள்ளது மிக சிறப்பான இன்னொரு விடயமாக உள்ளது. அடுத்த விடயமாக இந்த நிகழ்வு ஒன்றினை நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம். அந்த நிகழ்வினை குறுகிய காலத்தில் பொதுமக்களுடைய அனுசரணைகள் நலன் விருதுகளுடைய அனுசரணைகளுடன் ஸ்டார் விளையாட்டு கழகம் அதாவது இளைஞர் சமூகம் இங்கு ஒன்று கூடி இதனை சிறப்பாக கொண்டாடியுள்ளார்கள் என்பது பாராட்டத்தக்க ஒரு விடயமாகும். இன்றைய காலத்திலே இளைஞர்களுடைய மொழியில் சொல்வதென்றால் ஒரு சமூகத்தினுடைய எத்து என்பது இளைஞர்கள், அது அசைக்க முடியாத உண்மை. ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி உயர்ச்சி அத்தனையும் இன்றைய சமூகத்தினுடைய வளர்ச்சி உயர்ச்சி அத்தனையும் இளைஞர்கள் கையிலேயே தங்கியுள்ளது. அவர்கள் சளைத்தவர்கள் அல்ல. அதற்காக முதியவர்களும் இங்கு இழிவானவர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. முதியவர்களுடைய பலத்துடன் அவர்கள் எங்களுடைய முதுகெலும்புகள் அவர்களுடைய அனுசரணையுடன் இளைஞர்கள் இங்கு முன்னெடுத்து நடத்துகின்ற எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக அது ஒரு வெற்றியிலே அடையும் என்பதனை இங்கு எடுத்துக்காட்டாக இவர்கள் நிரூபித்துள்ளார்கள். மற்றொரு விஷயம் என்னவென்றால், அதாவது இன்றைய காலத்திலே பலர் கூறுகின்றார்கள் எங்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் அழிந்து கொண்டு செல்லுகின்றன என்று. இன்னொரு பார்வையிலே அதனை நாங்கள் நோக்கினால் அது ஆபத்து சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே சமூக சீரழிவுகள் பல சம்பவங்கள் இடம்பெறுவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தபடியா. ஆனாலும் எதிர்மறையாக பார்க்கின்ற வேளையில் இந்த நிகழ்வு எங்களுடைய கலாச்சாரங்களை மீள புதுப்பிக்கும் வகையிலே அவர்களுக்கு புத்துயிர் ஊட்டிய வகையிலே இங்கு காணப்பட்டது. அது பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற ஒரு தாதி உத்தியோகத்தர் என்ற வகையிலும் சமூகத்தின் மீது எனக்கு விருப்பம் அதிகம் இருக்கின்றது என்ற காரணத்தினாலும் நான் குறிப்பிடுகின்றேன். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு சமூகத்தின் உயர்ச்சி வளர்ச்சி தீர்மானிப்பது இளைஞர்கள். அதே போல் ஒரு சமூகத்தின் வீழ்ச்சியும் அவர்கள் கையிலே தங்கியுள்ளது. உதாரணமாக சொல்ல போனால் ஒரு வைத்தியசாலையிலே பல சம்பவங்கள் இடம்பெறும். அதில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய விடயம் வீதி விபத்து. அந்த வீதி விபத்திற்கு பெரும்பாலும் பாதிக்கப்படுவதர்கள் இளைஞர்கள். ஒரு விபத்து நடந்து அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக உறவுகள் ஓடி வருகின்ற போது அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபரினை காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த உத்தியோகத்தின் தலைவர்கள் படுகின்ற அந்த பாடு, அந்த பயனற்று போகின்ற வேளையிலே அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு தோல்வி. அங்கே கவலைப்படுபவர்கள் இறந்தவரோ அல்லது பாதிக்கப்பட்டவர் அவ்வாறு இருக்கின்றார். ஆனால் அவரை சூழ இருப்பவர்கள் படும் பாடு என்பதை பெரும் மனவருத்தக்குரியது. அத்தோடு பணிபுரிகின்ற வகையில் அது எங்களுக்கு மிக வருத்தமாக உள்ளது. உயிர் என்பது சிறிது பெரிதில்லை, எல்லா உயிர்களும் சமந்தம். அந்த உயிரை காப்பாற்றப்படுகிற பாடு அது எங்களுக்கு
புரியும். அதன் உயர்ந்த இலக்குகளால அவர்களை சுற்றி இருக்கின்றவர்கள் படுகின்ற நிலைமைகள், அவர்களுக்கு எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், இவற்றினை பார்க்கும்போது இங்கே சொல்ல வேண்டும் என்ற தோற்றம் எனக்கு தோன்றியது. இந்த வீதி பகுதிகளுக்கு அநேகமாக பாதிக்கப்படுவதற்கு இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் என்ற வீதியை அங்கு ஆய்வு செய்து கொண்டு போகின்ற பொழுது அதீத வேகம், இன்னொன்று மது போதை பாவனைகள். எனவே என் அன்புக்குரிய இளைஞர்களே, உங்களிடம் நான் வேண்டுகோளாக விடுக்கின்றது, இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளத்தான் வேணும். ஆனாலும் ஒரு சமூகத்தினுடைய உயர்ச்சி உங்கள் கையில். எனவே உங்களுக்கு யாரும் புத்திமதி சொல்ல தேவையில்லை. நல்லதொரு சமுதாயத்தை, நல்ல எதிர்காலத்தை கட்டி எழுப்புவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் இதை ஒரு வேண்டுகோளாக விட்டு செல்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய இந்த இரவு வேளை வணக்கம். இந்நிகழ்வானது எமக்கு மிகவும் சந்தோஷமாகவும், எமக்கு மட்டுமன்றி உங்களை இந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே இடத்திலே இந்த சித்திரை புத்தாண்டு வருட நிகழ்வினை கலந்து கொண்டு நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஒரு அற்புதமான விடயம். இங்கே குறிப்பிட வேண்டியது, இங்கே முட்டியுடைத்தல் நிகழ்வானது முதலில் ஆண்களும் அடுத்து பெண்களும். ஆண்கள் இந்த முட்டியினை உடைப்பதற்கு நிறைய நேரம் எடுத்ததாக என்னால் அவதானிக்கப்பட்டது. ஆனால் பெண்கள் இந்த நிகழ்விலே குறுகிய நேரத்திலே இந்த முட்டி மூன்றினையும் உடைத்து விட்டார்கள். அப்போதுதான் தெரியும், இந்த பெண்கள் இரவு வேளையில் ஒரு மின்சாரம் தடைப்பட்டால் கூட நாம் வைத்த இடத்தில் வைத்த பொருளை கண்ண மூடிக்கொண்டு எடுப்போம். அதை இந்த பெண்கள் நிரூபித்து விட்டார்கள். அதில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நிகழ்விலும் கயிறுத்தல் நிகழ்வாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் போட்டி போட்டுக்கொண்டு ஆண்களோடு சரி சமமாக போட்டி போட்டுக்கொண்டு வயதானவர்கள் கூட, உண்மையிலே நாங்கள் நினைத்தது இவர்களுடைய வயதில் நாம் இப்படி செய்வோமா, மிகவும் ஆரோக்கியமாகவும் துடிப்புடனும் அக்கறையோடும் செயல்பட்டார்கள். இந்நிகழ்வானது உண்மையிலே இன்றைய தினம் இந்த நகர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, இன்றைய தினமானது இளைஞர்கள் பல தகாத பழக்க வழக்கங்கள், வீதி வழியே அட்டகாசம் செய்து விபத்துக்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள். ஆனாலும் இங்கே இளைஞர்கள் உண்மையிலே ஒன்றாக கூடி இதே வேறு இடத்தில் இந்நிகழ்வானது நடைபெற்றிருந்தால் எத்தனையோ சண்டைகள், சச்சரவுகள் நடைபெற்றது. ஆனால் இன மக்களானது இந்நிகழ்வு நடுவர்களுடைய தீர்ப்பினை ஏற்றுக்கொண்டார்கள். இது குடும்ப உறவு, சகோதரர்கள், இந்த கிராமத்தினுடைய ஒற்றுமையினை எடுத்து காட்டுகின்றது. இந்நிகழ்வானது நம்முடைய பாரம்பரியத்தை பேணுகின்ற ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. இவ்வாறான நிகழ்ச்சிகள் இனிவரும் காலத்தில் இதே சிறப்பானது, இதைவிட மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இந்த சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லோருக்கும் கூடிக்கொண்டு இந்நிகழ்விற்கு எம்மையும் சிறப்பு விருந்தினராக அழைத்து வரவேற்றதற்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நினைவு ஆண்டில் ராம வீராசா அவர்களின் ஞாபகார்த்தமாக அன்னபூரணம் அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. நமது கிராமத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ள அந்த நல்லுள்ளங்களை இதாக உங்களால் கரகோசத்தை வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் பதக்கங்களை வழங்கியிருக்கிறார்கள். இந்த வேளையிலே குறிப்பிடத்தக்கது
அதனைத் தொடர்ந்து வைஷ்ணவி காமோதரம் கந்தசாமி தனுஷான் அவர்களையும் அன்போடு வழங்கியிருக்கின்றோம். எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.